பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாள். என்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருக்கிறதுனால எல்லா நாளும் நமக்கு ஆசீர்வாதம்தான். அவர் நமக்கு துணை நின்று நடத்துகிறதுனால எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, இனி தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கிறாருல்ல. அப்போ தீமைகளை அல்ல, நன்மைகளை காணும்படிக்கு செய்வார். தின விசுவாசத்தோட அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபிக்க 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 நன்மையான காரியங்கள் நடப்பதையும் தீமைகள் விலகி போவதையும் நீங்கள் காண்பீங்க. அதனால் தொடர்ந்து அதற்காக ஜெபம் செய்யுங்க. ஆண்டவர் இயேசு நம்முடைய ஜெபத்தை கவனமாக கேட்டு அற்புதமான பதில்களை தந்து கொண்டே இருக்கிறார். விசேஷமாக இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம தேசத்துக்காக கருத்தாக ஜெபம் செய்கிறோம். பல தேசத்திலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த ஜெபத்தில் இணைந்து உங்கள் தேசத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. இந்தியாவில் தான் அதிகமான லட்சக்கணக்கான தெய்வ பிள்ளைகள் இணைந்து இந்திய தேசத்திற்காக கருத்தாக ஜெபிக்கிறாங்க. அதனுடைய விளைவாக ஆண்டவர் இந்த தேசத்தை பாதுகாத்து தீமைகள் அணுகாதபடி காத்து வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரை துதித்து பாடினோம். இப்பொழுது சாட்சிகளை நம்ம கேட்டு ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்து விடுவார் என்ற விசுவாசத்தோடு இருக்கிறீங்களா? உங்கள் விசுவாச ஒன்றைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். நான் ஜெபிக்கும் போது இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், சுகம் தருவார், விடுதலை தருவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசித்து விட்டால் உடனே அந்த அற்புதம் நடக்கும். அதனால் இன்றைக்கு விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த ஜெபத்துக்கு முன்னால் சில சாட்சிகளை உங்களுக்காக வாசிக்கிறேன். இதே மாதிரி ஜெபம் பண்ணி இயேசுவனிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் தங்களுடைய அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க. அதை தான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சரியா? சகோதரி ஃப்ளோரா ஈரோட்டில் இருந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. என் அம்மாவிற்கு வயது 74. கடந்த 2 வருடமாய் என் அம்மாவின் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நாளடைவில் உருவங்களே தெரியாத அளவிற்கு போய்விட்டது. யார் எதிராக வந்து நின்றாலும் அவர்களுக்கு உருவம் தெரியாத அளவிற்கு கண் பார்வை முற்றிலும் இழந்து போனார்கள். அவர்கள் பேசும்போது குரலை வைத்துதான் அவர்கள் இன்னார் என்று அடையாளம் கண்டு கொண்டார்கள். மருத்துவரிடம் காண்பித்த போது வயதின் காரணமாய் பார்வை இழந்துவிட்டது, இழந்த பார்வையை மீண்டும் கொண்டு வர முடியாது என்று சொன்னார்கள். ஏன்னா 74 வயது ஆயிட்டுல, வயதின் காரணமாய் கண் பார்வை போயிட்டுன்னு சொன்னாங்க. நாங்கள் குடும்பமாய் உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்ப்போம். மருத்துவர்கள் கைவிட்டாலும் இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும் என்பதால் குடும்பமே விசுவாசத்தை விட்டுவிடாமல் தொடர்ந்து ஜெபம் செய்தோம். சரிங்களா? விசுவாசம். வியாதிப்பட்டவர்கள் மீது கரம் வைத்து ஜெபியுங்கள் என்று நீங்கள் சொல்லுவதை கேட்டு குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து என் அம்மாவுக்காக தொடர்ந்து ஜெபத்தோடு மட்டுமல்லாமல் அவர்கள் கண் மீது கை வைத்து பேரன் பேத்திகள் எல்லாம் ஜெபம் செய்தார்கள். சின்ன பிள்ளைங்க. இப்பொழுது என் அம்மாவிற்கு நன்றாக 2 கண்களும் பார்வை தெரிகிறது. நாங்கள் அடிக்கடி அவர்களை சோதித்து பார்ப்போம். தூரத்தில் ஒரு பொருளை வைத்து இது என்ன என்று கேட்டாலும் சரியாக சொல்கிறார்கள். குடும்பத்திற்கே இது பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. என் அம்மாவின் வயதை கூட பொருட்டாக எண்ணாமல் நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்த ஜெபத்திற்கு இயேசு அற்புதம் செய்தார். எங்களுடைய விசுவாச ஜெபத்தின் பலனாய் இயேசுவிடம் நாங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டோம். என் அம்மாவிற்கு இந்த வயதிலும் தெளிவான பார்வையை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். 74 வயசில் பார்வை போயிட்டு இனி பார்வை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ குடும்பம் விசுவாசிக்கிறாங்க, இல்லை இயேசுவால் செய்ய முடியும். விசுவாசத்தோட பிள்ளைகள் பேர குழந்தைகள் கை வைத்து ஜெபித்தால் தெளிவான பார்வை வந்துவிட்டார். அதனால் வயசாகி போச்சு, இனிமே அவ்வளோதான் அப்படிலாம் நினைக்காதங்க. நீங்கள் விசுவாசித்தா இயேசு உங்களுக்கு அற்புத சுகம் தருவார். இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. சகோதரி சித்ரா ஈரோடு இவங்க ஒரு அற்புதத்தை எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய தொண்டை பகுதியில் 25 வருடமாக
2 கட்டிகள் இருந்தது. கழுத்தில் 2 கட்டி 25 வருஷம். இதனால் என் தொண்டை பகுதி வீக்கத்தோடு காணப்படும். இது திடீரென்று வலி எடுக்கும். வலி எடுக்கும்போது எச்சில் விழுங்க முடியாது, தண்ணீர் குடிக்க முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது. மருத்துவமனையில் சென்று மருத்துவம் பார்ப்பதற்கு கூட எனக்கு வசதி கிடையாது. இப்படி இந்த கட்டியினால் நான் மிகவும் வேதனைப்பட்டு வந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய 24 மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஒரு சகோதரி எனக்காக இயேசுவிடம் ஜெபம் செய்தார்கள். ஜெபித்து 3 நாட்கள் கழித்து என்னுடைய தொண்டை பகுதியை தற்செயலாக பார்க்கும் பொழுது அந்த கட்டிகள் இல்லை. 25 வருஷம் அந்த 2 கட்டிகள் இல்லை. ஜெபத்திற்கு பிறகு அந்த கட்டிகள் மறைந்து விட்டது. அதனால் வரக்கூடிய வலியும் இல்லை, வீக்கங்கள் எல்லாம் குறைந்து போய்விட்டது. இப்பொழுது நான் நல்ல சுகத்துடன் இருக்கிறேன், நன்றாக சாப்பிடுகிறேன், நன்றாக வேலை செய்கிறேன். ஏழை என்னையும் நினைவு கூர்ந்து 25 வருடமாக எனக்கு இருந்த கட்டியை மறைய செய்து எனக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்த இயேசுவுக்கே மனதார நான் நன்றி செலுத்துகிறேன். எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? 25 வருஷமாக தொண்டையில் இந்த 2 கட்டிகள். நம்முடைய ஜெப மையத்துக்கு தொடர்பு கொண்டு ஃபோனில் ஜெபித்த போது அற்புதமான சுகம், கட்டியே இல்லாமல் பண்ணிவிட்டார். ஜெபம் ஏன் அப்படி வல்லமை உள்ளதாக இருக்கிறது? ஜெபத்தை கேட்கிற இயேசு அற்புதம் செய்கிறவர். ஜெபத்தை கேட்கிற இயேசு வல்லமை உள்ளவர். அவர்தான் நம்முடைய ஜெபத்தை, பிரார்த்தனையை கேட்டு அற்புதம் செய்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற கட்டிகள் மறைந்து போகும், வியாதிகள் மறைந்து போகும், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினால். சகோதரி சந்தோஷம் நாகர்கோவிலிருந்து எனக்கு கடந்த 17 வருடமாக இடுப்பு வலி இருந்தது. இந்த வலி வந்தால் எங்கேயாவது போய் உட்கார்ந்து கொள்வேன். கனமான பொருளை தூக்க முடியாது. அதையும் தாண்டி தூக்கினால் காலையில் எழும்போது மிகவும் கஷ்டமாக இருக்கும். இந்த இடுப்பு வலிக்கு மாத்திரை சாப்பிட்டும் பிரயோஜனம் இல்லை. வலியினால் எந்த ஒரு கடினமான வேலையும் செய்ய முடியாமல் மிகவும் பாதிக்கப்பட்டேன். இந்த சூழ்நிலையில் 4/1/2023 அன்று இயேசு உடைக்கிறார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நீங்கள் தேவ செய்தி அளித்து ஜெபித்தீர்கள். அதில் அத்தி மரத்தை இயேசு சபித்த ஓமையை கூறி, அந்த மரத்தை போல தான் நம் வியாதியும் அது ஏன் பிரயோஜனமில்லாமல் நம்மில் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும், அதை பார்த்து இயேசுவின் நாமத்தில் நாம் சபித்தால் கேன்சர் போன்ற வேர் பிடித்திருக்கும் வியாதியெல்லாம் உடனே பட்டு போகும் என்று சொன்னீர்கள். அதை கேட்டு வியாதியை பார்த்து சபிக்கலாமா என்று ஆச்சரியப்பட்டு என் கைகளை இடுப்பு பகுதியில் வைத்து இயேசுவின் நாமத்தில் என் இடுப்பில் இருக்கிற வலியை பட்டு போ, என் சரீரத்தை விட்டு வெளியேறு என்று ஜெபித்த நொடியிலேயே அது பட்டு போனது. அதை நான் உணர்ந்தேன், அந்த சுகத்தை. என் இடுப்பு வலி சுகமாகியது. நான் மிகுந்த சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். 17 வருட இடுப்பு வலியை ஒரு நொடி பொழுதில் சுகமாக்கின இயேசுவுக்கு நன்றி. 17 வருஷம் அந்த வலி, அது எலும்பில் உண்டாகிற வலி, அதனால தான் அவ்வளோ வேதனை. இயேசு அதை மாற்றி போட்டார். இயேசுவுக்கு நன்றி. சகோதரர் லட்சுமண் திருப்பத்தூர், சகோதரர் லட்சுமண் திருப்பத்தூர், இவருக்கு என்ன நடந்தது பாருங்க. கடந்த 12 வருடமாக மூட்டு வலியினால் மிகவும் பாதிக்கப்பட்டு ஏன் வாழ்கிறோம் என்று கஷ்டப்பட்டு வந்தேன். கொஞ்ச தூரம் கூட என்னால் நடக்க முடியாது. 2 காலின் மூட்டும் வீங்கி கொள்ளும். அந்த வலியில் என்னை மீறி கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கும். வலிக்காக நான் அழாத நாட்களே இல்லை. மூட்டு வலி வராமல் இருக்க நான் தினமும் மாத்திரை போடுவேன். மாத்திரை போட்டால் மட்டும்தான் வலி கொஞ்சம் குறையும். மாத்திரையின் வீரியம் குறைந்ததுமே மறுபடியும் வலி வந்துவிடும். 2 வருடங்களுக்கு முன்பு உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்து நான் ஜெபிக்க கற்றுக்கொண்டேன். வியாதிப்பட்ட இடத்தில் கை வைத்து ஜெபியுங்கள், நீங்கள் ஜெபித்தாலும் சுகம் பெற்றுக்கொள்வீர்கள், இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபியுங்கள் என்று நீங்கள் சொல்வதை கேட்டு நானும் விசுவாசத்தோடு
என் 2 மூட்டுகளிலும் கை வைத்து தினமும் ஜெபம் செய்வேன். அதன் பிறகு எனக்கு சுத்தமாக வலி போய்விட்டது. இப்பொழுது 2 வருடமாய் வலி இல்லாமல் எந்த மாத்திரையும் போடாமல் இருக்கிறேன். என் வீட்டிலிருந்து பஜாருக்கு 4 கிலோமீட்டர். இப்பொழுது நான் தான் நடந்து போய் வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்கி திரும்பி நடந்தே வருகிறேன். கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியாமல் 12 வருடங்கள் கழித்த எனக்கு இப்பொழுது ஜெபத்திற்கு பிறகு நல்ல சுகம் கிடைத்து எல்லா இடத்திற்கும் நடந்து சென்று வருகிறேன். நான் ஜெபித்து இயேசு எனக்கு கொடுத்த சுகத்திற்காக இயேசுவை அதிகமாய் துதித்து மகிழுகிறேன். பார்த்தீங்களா, 12 வருஷம் மூட்டு வலி, 2 மூட்டிலேயும் வலி, நடக்க முடியாது, கஷ்டம். இயேசு அற்புதமான சுகம் கொடுத்து நடக்க வைத்து புது பலனை தந்திருக்கிறார். உங்கள் சரீரத்தில் இன்றைக்கு எலும்பில் உண்டாகிற வலி, எந்த வியாதியாக இருந்தாலும் இயேசு அற்புத சுகம் தருவார். விசுவாசத்தோடு நீங்கள் வேண்டுதல் செய்தால் போதும். இன்னொரு சாட்சி பாருங்கள். சகோதரி சீதா, சென்னை. நான் கடந்த 10 வருடத்திற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். ஆவிக்குரிய சபைக்குத்தான் நான் சென்று வருகிறேன். நான் அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்து ஜெபம் செய்தாலும், இயேசுவோடு எனது ஐக்கியம் இருந்தாலும் கூட டிவியில் தொடர் நாடகங்களை பார்ப்பதற்கு நான் அடிமையாக இருந்தேன். ஒரு நாளைக்கு 6 சீரியலை நான் பார்த்து விடுவேன். முதல் நாள் இரவு போட்ட சீரியலை மறுநாள் ஒளிபரப்பு செய்வார்கள். அதையும் விடாமல் பார்ப்பேன். என்ன வேலை இருந்தாலும் ஒதுக்கி வைத்துவிட்டு குறித்த நேரத்தில் சீரியல் பார்க்க உட்கார்ந்து விடுவேன். இது எனக்கு ஆரம்பத்தில் தவறாக தெரியவில்லை. நான் ஜெபிக்கும் போதும் வேதம் வாசிக்கும் போதும் நாடகத்தில் வந்த சம்பவங்கள் என் நினைவுக்கு வந்து அதில் என் கவனம் சென்றது. உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சிகளையும் நான் பார்ப்பேன். கடந்த டிசம்பர் மாதத்தில் சீரியல் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று வந்த ஒரு சகோதரியின் சாட்சியை நான் கேட்டேன். அந்த சாட்சி என் தவறையும் எனக்கு உணர்த்தியது. நானும் என் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர தீர்மானித்தேன். அந்த ஜெப நேரத்திலேயே என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்கிறேன். மறுநாளில் இருந்தே எனக்கு சீரியல் பார்க்க வேண்டுமென்கிற எண்ணம் கூட வரவில்லை. இப்பொழுது நான் சீரியல் பார்த்த நேரத்தையும் இயேசுவோடு இருப்பதற்கு செலவழிக்க கற்றுக்கொண்டேன். இப்பொழுது எந்த மன உறுத்தலும் இல்லாமல் ஜெப நோக்கம் சிதறாமல் ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும் என்னால் முடிகிறது. என் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாருங்க, அடிமைத்தனம் ஏதோ ஒரு பகுதியில், ஒரு காரியத்தில். இந்த பக்கம் ஆண்டவரோடு இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்தில் அடிமைத்தனம். இன்றைக்கு இயேசு எனக்கு விடுதலை வேணும், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கும்போது உடனே ஒரு மாற்றம் உண்டாகும். உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார். பார்த்தீங்களா, நம்மை அடிமைப்படுத்துகிற பாவத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, எலும்புகளில் உண்டாகிற வலியிலிருந்து விடுதலை, 25 வருஷம் அந்த கட்டி மறைந்தது. எவ்வளோ கண்கள் பார்வை இழந்து போன வயதான தாயாருக்கு ஆண்டவர் பார்வை கொடுத்தார். இதெல்லாம் எப்படி நடந்தது? இவங்களெல்லாம் நான் நேரில் பார்த்ததே இல்லை. அவங்க டிவியை பார்த்து ஜெபிக்கும் போது இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபித்து விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் வீட்டில் இருக்கிற இடத்துல இப்போ ஜெபிக்கும் போது. இன்னும் 2 சாட்சியை வீடியோவில் பார்த்துட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது சகோதரர் சுரேந்திரன், பாலக்காடில் இருந்து சகோதரர் சுரேந்திரன், கேரளா பாலக்காடு இருக்குல்ல, அங்கேருந்து அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கலாம். 23 வருஷம் குடிப்பழக்கம். தகப்பனார் மந்திரவாதம் செய்கிறவர். அவர் சொன்னதான் குடிச்சிட்டு தான் மந்திரவாதம் பண்ணுவாங்க. அப்போது மந்திரவாதம் நீ யோசித்து பாருங்கள், நம்மை உண்டாக்கின கடவுள்கிட்ட அதை வச்சு செய்ய முடியுமா? கடவுளை வச்சு மந்திரவாதம் செய்ய முடியாது. அப்போ பிசாசை வச்சு தான் மந்திரவாதம் பண்ணுவாங்க. நீங்களே அதை யோசிங்க. அசுத்தாவிகளை வச்சு தான் மந்திரவாதம் பண்ணுவாங்க. பலி செலுத்தி இரத்த பலி கொடுத்து அந்த ஆவிகளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் தீமைக்கு பயன்படுத்துவது. பாருங்கள், சின்ன பையனாக இருக்கும்போதே தகப்பனார்
மந்திரவாதத்துக்கு துணையாக இருக்கட்டுன்னு அவரையும் குடிக்க வச்சிட்டார். அப்போ இதனுடைய விளைவு என்ன மாதிரி பாதிப்பு? இன்றைக்கி எவ்வளோ மந்திரவாதிகள், எவ்வளோ பேர் மந்திர தொழிலை பழைப்பாக நடத்துகிறாங்க, நீங்களே பார்க்குறீங்களே. அப்போ அது எதை வச்சு செய்கிறாங்க? கடவுளை வச்சு அல்ல, பிசாசை வைத்து. அதனால தான் அதை குடிக்க வைக்கிறது, சமாதானத்தை கெடுக்குது, ஆசீர்வாதத்தை எல்லாம் கெடுக்கிறாரு. அதனால் அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெறணும். மந்திரவாதம் செய்வது ஒரு சாபம். ஒருத்தருக்கு விரோதமாக பிசாசை ஏவி அந்த குடும்பத்தை பாழாக்குவது சாபம். அவரே சொல்லுவார் பாருங்கள், எங்கள் அப்பா அப்படி தான் மரித்தாங்க, அந்த மந்திரவாதம் செய்து பாதிக்கப்பட்டு. அந்த மந்திரவாதிகிட்ட போய் காசு கொடுத்து இன்னொருத்தருக்கு விரோதமாக மந்திரவாதம் செய்ய சொன்னீங்க, அதுவே ஒரு சாபம். அது உங்களுடைய பரம்பரையை பாதிச்சிடும். நல்லா அறிந்து கொள்ளுங்க. கடவுள் என்கிறவர் அவரை வச்சு மந்திரவாதம் பண்ண முடியாது. இயேசுவை வச்சு யாராவது மந்திரவாதம் பண்ணாலும் கேட்டு பாருங்கள். இயேசுவை வச்சு மந்திரவாதம் பண்ண முடியாது. அவர் கடவுள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் யாரும் அடைக்கெல்லாம் வச்சுக்க முடியாது, மந்திரவாதம் பண்ண முடியாது. இயேசு என்கிற அற்புதமான ஆண்டவர். 23 வருஷ குடிப்பழக்கம். அவரே தலையில் கை வைத்து ஜெபிக்கும் போது 3 ஆவி வெளியேறி போச்சுதான் பாருங்கள். அதானே சொன்னார் அந்த சகோதரர். அவரே தலையில் கை வச்சு இந்த குடிப்பழக்கத்தில் இந்த இயேசுவை விடுதலை வேணும்னு ஜெபிக்கும் போது 3 ஆவி வெளியேறி போகுது. அப்போது அவரை பாதித்திருந்தது என்னது? அசுத்த ஆவி. அவர் குளிர்ந்து குடிக்க வச்சு அவருடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருந்தது பொல்லாத ஆவி. அது வெளியேறி போன உடனே குடிக்கணுன்ற எண்ணமே போச்சு. இன்றைக்கி 2 வருஷம் ஆயிட்டு குடியே இல்லை. அது மாற்ற 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்களாம். தயவுசெய்து கிறிஸ்தவங்க கவனிங்க. 4 மணி நேரம் அந்த சகோதரர் ஜெபிக்கிறார் மற்றவர்களுக்காக, எல்லாரும் ரட்சிக்கப்படணும் என்பதற்காக. நம்மை குறித்து என்ன, உங்களை குறித்து என்ன யோசித்து பாருங்கள். இன்றைக்கி யாரோ ஒருவருக்கு விடுதலை தேவை. குடும்பத்தில் உள்ளவங்க அவங்க மேலே கை வைத்து ஜெபிங்க, நல்லது நீங்கள் கை வைத்து ஜெபிங்க. அற்புதமான விடுதலை பாவத்திலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு சாட்சியை கேட்டுட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். சகோதரி உமா, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சகோதரி உமா அப்படின்ற ஒரு சகோதரி, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, என்ன அற்புதத்தை இயேசு செய்தார், அது அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ அற்புதமானவர் பார்த்தீங்களா? மன நிலைமை மாறிவிட்டது. சிறு குழந்தையை போல் ஆயிட்டாங்க. தன்னையே அடையாளம் தெரியல, கணவர் பிள்ளைகளை அடையாளம் தெரியல. எவ்வளோ ஒரு மன வேதனையாக இருக்கும்ல. அவங்க திறப்பின் வாசல் ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் நடைபெறும். காலை 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். அதிகமாக தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். கடைசியில் ஜெபம் முடிந்த பிறகு ஜெபிக்க வர்றவங்களுக்கு கை வைத்து ஜெபிக்க முடியும். ஆயிரக்கணக்கான பேர் வந்துடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு 5-5 நிமிஷம் செலவு பண்ண முடியுமா? முடியாது. ஒரே ஒரு தொடுதல், அவ்வளோதான். இயேசுவின் நாமத்தினால அவ்வளோதான். அந்த நாமம், இயேசுன்ற பெயர், அதை சொல்லி தொட்ட உடனே அவ்வளோ அற்புதம். ஒரு செகண்ட் தான். நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதம் பெறுவதற்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. விசுவாசித்து சிம்பிளாக ஒரு சின்ன ஜெபத்தில் இயேசு அற்புதம் செய்து விடுவார். எப்படிங்க அது நடக்குது? இப்போ அப்படி மாறிட்டாங்க. குழந்தை மாதிரி இருந்தவங்க மறுபடியும் பழைய நிலைமைக்கு ஒரு செகண்டு ஜெபத்தில் எப்படி மாற முடியும்? அதுதான் இயேசுடைய வல்லமை, இயேசுடைய அற்புதம். பாருங்கள், மார்க் 16ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார் 18வது வசனத்தில், என் நாமத்தினால் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள். இயேசுவை அறிவிக்கிற அவருடைய ஊழியர்கள் இயேசுவின் நாமத்தில் கையை வியாதியஸ்தர் மீது வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். கை வைத்து ஜெபிப்பார்கள் என்று கூட பைபிளில் இல்லை. இயேசு சொல்லும்போது ஜஸ்ட் இயேசுவின் நாமத்தில் தொட்டால் போதும். அவ்வளவு வல்லமை உள்ளவர் இயேசு. இயேசுவின் பெயருக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ஏனென்றால் அவர் தான் நமக்காக சிலுவையிலே மரித்த உயிரோடு எழுந்த ஆண்டவர். அந்த விசுவாசத்தோடு இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது பாருங்கள், 23 வருஷம் குடிப்பழக்கம், கை வைத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறார். 3 அசுத்தாவி வெளியே போது விடுதலை, மதுபான பழக்கத்திலிருந்து விடுதலை, மந்திரவாதத்திலிருந்து விடுதலை. எவ்வளோ அற்புதம் இல்லை இயேசு செய்கிறார். இவ்வளோ ஒரு அற்புதமான ஆண்டவரை நீங்கள் விசுவாசித்து உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளாட்டா நீங்களே யோசித்து பாருங்கள். உங்களுக்கு இவ்வளவு அற்புதமான ஆண்டவரை நீங்கள் புறக்கணிக்கும் போது
உங்கள்கிட்ட பணம் கேட்டாரா? உன் பொருளை கேட்டாரா? என்னை தேடி 4 மாடிக்கு நீ நடந்து வா அப்படின்னு சொன்னாரா? ஒன்றுமே இல்லையே. ஏனென்றால் அவர் தகப்பன், நம்மை பிள்ளைகளைப் போல நேசிக்கிறார். நீங்கள் என் பிள்ளைங்க. நீங்கள் ஏன் என்கிட்ட அற்புதம் பெறுவதற்கு உங்களை வருத்தி கொள்ளணும், கஷ்டப்படணும்? நீங்கள் விசுவாசிங்க, நான் உங்களுக்கு அற்புதம் செய்கிறேன்னு தான் சொல்லுகிறார். ஏன்னா அவங்களுடைய பாவம், சாபம், வியாதி எல்லாத்தையும் அவர் சிலுவையில் சுமந்து விட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஒரு சின்ன விசுவாசம். இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவர் மத வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டார், மொழி வித்தியாசம்லாம் அவர் பார்க்கமா. எல்லாருக்கும் பொதுவான ஆண்டவர் இயேசு, மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். அதனால் இப்போ நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. முடிந்தால் முழங்கால் படியிட்டு, நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளம் தான் முழங்கால் படியிடுவது. அவருக்கு முன்னால் நம்ம தாழ்த்தணும். அவர் வானாதி வானங்களும் கொள்ளாத சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு முன்னால் நம்மை தாழ்த்தி, ஒருவேளை முழங்கால் படியிட முடியலன்னா பரவாயில்ல, கட்டாயம் கிடையாது, உட்கார்ந்து. ஆனால் நீங்கள் கண்களை மூடி இயேசுவை நினைத்து ஜெபிக்கணும். கண்ணை திறந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒரு மனம் வராது. நீங்கள் இருதயத்திலேருந்து ஒரு மனமாக ஜெபிக்கும் போது தான் இயேசு அற்புதம் செய்ய முடியும். ஏன்னா இது மாய மந்திரம்லாம் கிடையாது, சும்மா மந்திரம் போட்டு அப்படியே பெறுவது விஷயம் அல்ல. இருதயம் இயேசுவை நோக்கி பார்க்கணும், இருதயத்தில் இயேசுவோட இணையணும். நம்முடைய இருதயத்தில் தான் இயேசு வாசம் பண்ணுவார். அப்போ இயேசுவே என் உள்ளத்தில் நீங்கள் வாங்க, நாம் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு என்னை தொடுங்க, இந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க, இந்த பிசாசின் கட்டில் இந்த விடுதலை கொடுங்க, வியாதியில் இந்த விடுதலை கொடுங்க. நிச்சயித்தால் போதும். வியாதிப்பட்ட குழந்தைகள் இருந்தால் அவங்க மேலே கை வைங்க. வியாதிப்பட்ட பெரியவங்க இருந்தால் பக்கத்தில் உள்ளவங்க அவங்க மேலே கை வைத்து இயேசுவின் நாமத்தில் சுகமுண்டாகட்டும் அப்படி சொல்லுங்கள் போதும். அல்லது உங்கள் உடம்பில் எங்கே வலி, வேதனை, கட்டிகள் இருக்கிறதோ அங்கே கை வைத்து இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகமுண்டாகட்டும், இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் அப்படி சொல்லணும். சொல்லும்போது உங்களுக்கு விடுதலை சுகம் உண்டாகிவிடும். நீங்கள் ஒருவேளை கற்பத்தின் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிங்க. யாராவது ஒருவர் பக்கத்தில் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் கை வைத்து இயேசுவே கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தாங்க அப்படின்னு ஜெபிங்க. என்ன ஆசீர்வாதம் வேணும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஜெபிக்கலாமா? 5 நிமிஷம்தான் உங்களுக்கு டைம். நீங்களே ஜெபிக்கணும், நீங்கள் தான் கேட்கணும். இயேசு சொல்கிறார், அவங்க கேட்கட்டும், அவங்க என் பிள்ளைங்க தானே, அவங்க கேட்கட்டும், நான் அற்புதம் செய்கிறேன், அதுக்காக நான் காத்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். நீங்கள் அவருடைய பிள்ளை தானே, அவர் உங்களை பிள்ளைகளைப் போல நேசிக்கிறார்ல. நீங்கள் யாராக இருந்தானே, எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தானே, இயேசு சொல்லார், நீங்களும் என் பிள்ளைகள், உங்களுக்காக நான் சிலுவையிலே மரித்திருக்கிறேன், நான் உங்களுக்கு அற்புதம் செய்வேன், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று இயேசு சொல்லுகிறார். இப்போ வியாதி உள்ள இடத்துல கை வைங்க, அல்ல இருதயத்தில் கை வைங்க. வியாதிப்பட்ட யாராவது குழந்தைகள் பெரியவங்க இருந்தால் கை வைத்து கொள்ளுங்க. குடி பழக்கம், பாவ பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருந்தாங்க மேலே கை வைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதல் என்று சொல்லுங்கள். இப்போ ஜெபிக்கலாம். அப்படியே கண்களை மூடி ஒரு மனமாக இயேசுவை நினைத்து ஜெபிங்க. இயேசுவே, எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் பக்கத்தில் நீங்கள் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தீங்களே இயேசுவே, எனக்கும் செய்யுங்க, எங்கள் வீட்லேயும் ஒரு அற்புதம் செய்யுங்க. நாங்களும் கஷ்டத்தில் தான் இருக்கிறோம், வேதனையில் இருக்கிறோம், எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கள் பணமெல்லாம் தான் வீணாக போச்சு, ஆனால் விடுதலை இல்லை, சுகம் இல்லை, எங்களுக்கும் ஒரு விடுதலை தாங்க. எத்தனையோ வருஷமாக நிந்தை அவமானத்தில் வாழ்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுங்க. இந்த பிசாசினை பயமுறுத்துது, தூங்க முடியல, கஷ்டப்படுகிறேன், விடுதலை கொடுங்க. இயேசுவே, இந்த பாவத்தை விட முடியல, பாவம்னு தெரியுது, தப்புன்னு தெரியுது, என்னால் விட முடியல. 23 வருஷமாக குடிப்பழக்கத்தில் இருந்த அந்த சகோதரருக்கு விடுதலை கொடுத்தீங்களே, எனக்கும் விடுதலை கொடுங்க, இந்த பாவம் வேண்டாம், எனக்கு ஒரு விடுதலை தாங்க, உங்களுடைய தள்ளும்புள்ள கரத்தினாலே என்னை தொடுங்க இயேசுவே. கேளுங்க கேளுங்க, ஜெபிங்க. என் குழந்தைக்கு சுகம் கொடுங்கப்பா, என் கணவருக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே, என் மனைவிக்கு சுகம் கொடுங்கப்பா, மரண படுக்கையில் இருக்கிற என் தகப்பனாருக்கு, தாயாருக்கு சுகம் கொடுங்கப்பா, எங்கள் வீட்டுக்குள்ள சமாதானத்தை கொடுங்க, கடன் பிரச்சனையை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே, கூப்பிடுங்க கூப்பிடுங்க. இயேசு
என்ற பெயரை இந்த நாமத்தை சொல்ல சொல்ல ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது, வல்லமை சுகமளிக்கிற வல்லமை உங்களுடைய சரீரத்திற்குள்ளே இறங்குகிறது. ஒரு நிமிட ஜெபத்திலே அவர் அற்புதம் செய்து விடுவார். அது சில வினாடி ஜெபித்தால் கூட போதும். விசுவாசத்தோடு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குடும்பத்தில் இந்த அற்புதம் நடக்கட்டும். அப்படி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. இப்போ சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், என் ஜெபத்தை கேட்டீர் நன்றி, தொட்டு விட்டீர் நன்றி, சுகம் தந்து விட்டீர் ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு அற்புதம் செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், இந்த நாள்லேருந்து என் குடும்பத்தில் மாற்றம் நன்மையும் ஆசீர்வாதம் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன். அப்பா, என் ஜெபத்தை கேட்டீங்க, அற்புதம் செய்திட்டீங்க, இயேசுவுக்கு நன்றி, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமேன் ஆமேன். பாருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். இனிமேல் விசுவாசிங்க. இயேசு என் ஜெபத்தை கேட்டார், அற்புதம் செய்து விட்டார். நீ விசுவாசித்து, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு அற்புதம் செய்துட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. இன்றையிலேருந்து ஒரு மாற்றத்தை கட்டாயம் காண்பீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகளை செய்வாராக. சரி.